ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாய. ஆதி திருவரங்கம் விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் போதே நிறுவப்பட்ட கோவிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது. வைணவ சமயத்தினர் வழிபாட்டு தெய்வமாக இருக்கும் திருமாலுக்கு 108 திவ்ய தேசங்கள் மிகவும் பிரபலமானவையாக இருக்கின்றன. ஆனாலும் அதைவிடவும் சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு திருக்கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் போதே நிறுவப்பட்ட கோவிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது. இதனை பழங்காலத்தில் உத்தரங்கம் அல்லது ஆதிரங்கம் என்று அழைத்துள்ளனர். தற்போது இது ஆதி திருவரங்கம் என்றும் வழங்கப்படுகிறது. அசுர வம்சாவளியை சேர்ந்த சோமுகன் என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்தான். அதன் மூலம் அழியாமையையும் பல ஏற்றங்களையும் பெற்றான். ஆணவத்தையும் அசுரர்களைப் போன்ற மிருகத்தனத்தையும் கொண்டிருந்தான். பூமியையும் வானத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து முனிவர்களையும் தேவர்களையும் கீழ்ப்படுத்தி சேவிக்க செய்ய விரும்பினான். பூமியையும் வானத்தையும் வென்று முனிவர்களையும் தேவர்களையும் தனது அடிமைகளாக்கி தனக்கு கீழ்ப்படியும்படியும் கட்டளையிட்டான். அவன் பிரம்மாவையும் சிறையில் அடைத்து அவரிடமிருந்த வேத மந்திரங்களை பறிமுதல் செய்தான். பிரம்மா, தேவர்கள் மற்றும் முனிவர்கள் ஸ்ரீ நாராயணன் அவர்களிடம் சென்று சோமுகனை கட்டுப்படுத்தி தங்களை பாதுகாக்கும்படி பிரார்த்தனை செய்தனர். ஸ்ரீ நாராயணன் சோமுகனுடன் சண்டையிடச் சென்றான். அவர்களுக்கு இடையே பயங்கர யுத்தம் வெடித்தது. சோமுகன் தனது மந்திர தந்திரங்கள் அனைத்தையும் இழந்து சோர்வடைந்தான். இனி அங்கேயே தங்கியிருந்தால் தன்னை ஸ்ரீ நாராயணன் கொன்று விடுவார் என்று அவன் அஞ்சினான். கடலுக்குள் சென்று தன்னை மறைத்து கொண்டான். ஸ்ரீ நாராயணன் மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்து சோமுகனை அடக்கி வேதங்களை மீட்டெடுத்தார். தேவர்களும் முனிவர்களும் உற்சாகமடைந்து ஸ்ரீ நாராயணனை ஆதி திருவரங்கத்தில் வணங்கினர். இந்த கோவிலில் புரட்டாசி, பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதசி போன்றவை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சனிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த கோவில் 3 முக்கிய பாக்கியங்களை பக்தர்களுக்கு வழங்குகிறது. அவை வேலை, திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம். இங்குள்ள பெருமாள் சயன கோலத்தில் காட்சியளிக்கின்றார். இதனை போக சயனம் என்று கூறுகின்றனர். போகம் என்றால் மகிழ்ச்சி என பொருள். அவரின் இந்த திருவுருவம் தமிழ்நாட்டில் உள்ள சயன கோல பெருமாள்களில் பெரியது என்று கூறப்படுகின்றது. அவர் 5 தலை கொண்ட ஆதிசேஷனின் மீது பள்ளி கொண்டுள்ளார். அவரின் தலையை ஸ்ரீதேவி மடியில் கிடத்தியுள்ளார். அவரின் கால்களில் ஒன்றை பூதேவி பிடித்துள்ளார். மற்றொரு கால் ஆதிசேஷனின் மீது வைத்துள்ளார். அவரின் தோள் பட்டையை கருட பகவான் தாங்கியிருக்கிறார். அவரின் இடது கை விரல்கள் 4 வேதங்களை குறிக்கின்றன. அவரின் வயிற்றுக்கு மேலாக பிரம்மன் காட்சியளிக்கின்றார். இந்த 4 வேதங்களை பிரம்மாவிற்கு எடுத்துரைப்பதாக வர்ணிக்கப்படுகின்றது. வேதங்களை உபதேசிப்பதால் இந்த காட்சியை கண்டால் உத்தியோக பிராப்தம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் தம்பதி சமயந்தராக பெருமாள் காட்சியளிப்பதாலும் சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்து அவர் மனைவியுடன் சேர்ந்ததால் திருமண யோகம் கிடைக்கும் எனவும் கூறப்படுகின்றது. சந்திரன் தனது மனைவியரின் சாபத்தால் ஒளி இழந்து வருந்தினான். தேவர்களின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி திருமாலை வழிபட்டு மீண்டும் ஒளி பெற்றான். சந்திரனுக்கு அருள் புரிந்த திருமாலை இத்தலத்திலேயே எழுந்தருளும்படி தேவர்கள் வேண்டிக் கொண்டனர். தேவதச்சரான விஸ்வகர்மாவை வரவழைத்த பெருமாள் தன்னை போலவே சிலை வடித்து கோவில் எழுப்ப உத்தரவிட்டார். ரங்கநாத பெருமாள் எனவும் பெயர் பெற்றார். குழந்தை பாக்கியம். கிருதயுகத்தில் ஸ்ருதகீர்த்தி என்ற தொண்டை மன்னன் குழந்தை பேறு இல்லாமல் வருந்தினான். நாரதரின் ஆலோசனைப்படி இங்கு தன் மனைவியுடன் வந்து வணங்கியதால் 4 ஆண் பிள்ளைகளை பெற்றதாக வரலாறு கூறுகின்றது. இதனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எனவும் நம்பப்படுகின்றது. இக்கோவில் கிருஷ்ணருக்கு விருப்பமான தலமாக விளங்குகின்றது. இங்கு
கிருஷ்ணர் கொடிமரம் அருகில் உயர்ந்த இடத்தில் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். ஒரு கையில் வெண்ணையும் மற்றொரு கையில் உரியோடும் தோன்றுகின்றார். பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தில் நடுநாடு என்ற சொல்லப்படும் பகுதியில் இந்த ஆதி திருவரங்கம் கோவில் அமைந்துள்ளது. கிருஷ்ணர் பெயரினால் விளங்கும் காட்டில் அமைந்துள்ளதால் கிருஷ்ணாரண்யம் என்றும் பெயர் பெற்றது. தமிழ் இலக்கணம் இலக்கிய முறைப்படி காடும் காட்டை சார்ந்த பகுதியில் இத்திருத்தலம் உள்ளதால் இந்நிலம் முல்லை நிலம் எனப்படும். காட்டை சார்ந்த பகுதியில் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் இருப்பதனால் இத்திருத்தலத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு தனி சன்னதி உண்டு. இது பலிபீடத்திற்கு பின்புறம் மேல் மாடியில் அமைந்துள்ளது. பக்தர்கள் பலிபீடத்தில் இருந்தே கிருஷ்ணரை சேவித்துக் கொள்கின்றனர். இச்சன்னதியில் பாலகிருஷ்ணர் ஒரு கையில் வெண்ணையும் மற்றொரு கையில் உரியோடும் ஆண் உருவோடு காட்சி தருகின்றார். தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையோரம் மேட்டுப்பாங்கான பரப்பில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஆதி திருவரங்கம் திருத்தலத்தில் ஆலயத்தின் தானிய களஞ்சியம் பிரம்மாண்ட தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றது. இந்த நெற்களஞ்சியம் 3 பாகமாக பிரிக்கப்பட்டு தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டன. கீழ்பாகம் நெல் தானியமும், நடுபாகம் கம்பும், மேல் பாகம் கேழ்வரகு தானியங்களும் சேமித்து வைக்கப்பட்டன. வறட்சி காலங்களில் சேமித்து வைத்து மக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் அன்னதானம் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது. நெற்களஞ்சியத்தின் மேற்பாகத்தில் அன்னலட்சுமி தாயார் சிலை சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. மன்னர்கள் காலத்தில் கோவில்களை நிர்மாணித்து பராமரிக்க ஒவ்வொரு கோவிலுக்கும் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை மானியமாக கொடுத்தனர். அந்த மானிய நிலங்களில் விவசாயம் செய்து அதில் வரும் விளைச்சலில் ஒரு பங்கை கோவிலுக்கு வரியாக செலுத்த வேண்டும். அப்படி கிடைக்கும் அதிகப்படியான தானியங்களை சேமித்து வைக்க கோவில்களில் பெரிய களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டன. இன்று நம் பாரம்பரிய விவசாய வரலாற்றை சொல்லும் அடையாள சின்னங்களாக நிற்கின்றது இந்த களஞ்சியங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பயன்பாட்டில் இருந்த கோவில் தானிய களஞ்சியம் இன்று மக்களுக்கு காட்சி பொருளாக மட்டுமே நிற்கின்றது. ஆதி திருவரங்கம் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு அருகிலேயே இந்த தானிய களஞ்சியம் அமைந்துள்ளது. வட ஆற்காடு, தென் ஆற்காடு என மொத்தம் 12 காடுகள் இந்த பகுதியில் ஆதி காலத்தில் இருந்துள்ளது. இதில் ஆதி திருவரங்கம் தென் ஆற்காடு முடியும் இடத்திலும் வட ஆற்காடு துவங்கும் இடத்திலும் இருந்திருக்கின்றது. காடு என்று சொல்லப்பட்ட ஊர்களை இப்போது நாடு என்று சொல்கின்றனர். இதில் நடுநாடு என்பது இந்த பகுதி. இந்த நாட்டை செழிப்பாக வைத்திருந்தது வடபெண்ணை ஆறுதான். திருக்கோவிலூரில் இருந்து ஆதி திருவரங்கம் வரையில் கோவிலுக்கு சொந்தமாக ஆதி காலத்தில் 400 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்துள்ளது. இது காலப்போக்கில் குறைந்து 100 ஏக்கராக சுருங்கிவிட்டது. மன்னர் காலத்தில் கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய நிலங்களில் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலில் 6இல் 1 பங்கு தானியத்தை கோவிலுக்கு வரியாக கொடுக்க வேண்டும். அப்படி கிடைக்கும் தானியங்களை சேமித்து வைப்பதற்காக மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த களஞ்சியம். வரி மூலமாக கிடைக்கும் நெல், வரகு, கேழ்வரகு, கம்பு மாதிரியான தானியங்களை கணத்தம் கட்டி வைத்திருந்தனர். களஞ்சியத்தினை 3 அறைகளாக பிரித்து அமைத்திருந்தனர். இந்த களஞ்சியத்தில் சேமிக்கும் தானியத்தை கொண்டு கோவில்களில் வேலை செய்பவர்களுக்கு தானியங்களை சம்பளமாக கொடுத்துள்ளனர். இந்த களஞ்சியம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கின்றனர். கோவிலில் மூலஸ்தானம் இருக்கும் பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கின்றனர். இந்த கோவிலை வளர்த்து கட்டும் அளவுக்கு அந்த காலத்தில் நடுநாடு வளமாக இருந்திருக்கின்றது. நடுநாடு நாட்டின் விளைச்சலை சொல்லும் விதமாக இந்த களஞ்சியம் நிற்கின்றது. இதில் சுமார் 5000 களம் தானியங்களை சேமித்து வைக்கலாம். ஒரு களம் என்பது 12 மரக்கால். இந்த கோவிலின் திருவிழாக்கள். இக்கோவிலில் வைணவர்கள் கொண்டாடக்கூடிய வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி மற்றும் ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் விழாக்கள் நடைபெறுகின்றன. இக்கோவிலில் தொன்று தொட்டு செங்குந்த முதலியார் மரபினர் சீர்பாதம் சேவை செய்து வருகின்றனர். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமக.